மேஷம். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் இதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது. பண பரிமாற்றங்களில் ஜாக்கிரதை. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபமேற்றி வழிபடவும். ரிஷபம். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரிந்திருந்த நண்பர்களை சந்திப்பீர்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட உகந்த நாள். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்யவும். மிதுனம். உங்களுக்கு நிலுவையில் இருந்த அரசு காரியங்கள் தடையின்றி முடியும். எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். கடன் சுமைகள் குறையத் தொடங்கும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு பெருமாள் கோவிலில் துளசி மாலை சாற்றி வழிபடவும். கடகம். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். பூர்வீக சொத்து ரீதியிலான லாபம் உண்டு. பங்குச்சந்தை முதலீடுகளில் கவனம் தேவை. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு ராகவேந்திரர் அல்லது சாய்பாபா படத்தை வணங்கி நாளை தொடங்கவும். சிம்மம். குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். தாய்வழி உறவினர்களுடன் மனக்கசப்பு ஏற்படலாம். ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழல் நிலவும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சூரிய பகவானுக்கு ஓம் ஆதித்யாய நமக மந்திரத்தை 12 முறை கூறவும். கன்னி. உங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும் நாள். தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு புதன் பகவானுக்கு பச்சை நிற வஸ்திரம் சாற்றி வழிபடவும். துலா. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் குறித்த பேச்சுக்கள் முன்னெடுக்கப்படும். இனிய சொற்களால் மற்றவர்களை கவர்வீர்கள். பழைய நிலுவை பாக்கிகள் வசூலாகும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யவும். விருச்சிகம். உங்கள் ராசியில் சந்திரன் இருப்பதால் மனத்தெளிவு பிறக்கும். சுயதொழில் செய்பவர்கள் புதிய கிளைகளை தொடங்க திட்டமிடுவீர்கள். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்யவும். தனுசு. பயணங்களால் வீண் அலைச்சல் ஏற்படும். திட்டமிடாத காரியங்களில் இறங்குவதை தவிர்க்கவும். இரகசியங்களை காப்பது நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ளவும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு குரு பகவானுக்கு வியாழக்கிழமைக்கு முன்னதாகவே நாளை மஞ்சள் நிற மலர்களை சமர்ப்பிக்கவும். மகரம். உங்கள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். நண்பர்கள் வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். கமிஷன் மற்றும் ஏஜென்சி தொழிலில் லாபம் இரட்டிப்பாகும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு சனிக்கிழமைக்கு முன்பே நாளை ஆஞ்சநேயரை மனதார துதிக்கவும். கும்பம். சமூகத்தில் உங்களின் அந்தஸ்து உயரும். அரசு அதிகாரிகளின் நட்பு கிடைக்கும். பொதுநல காரியங்களில் ஈடுபடுவீர்கள். தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு கால பைரவரை வணங்கி வர தடைகள் நீங்கும். மீனம். பாக்யஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் அதிர்ஷ்டம் தேடி வரும். ஆன்மீக பெரியோர்களின் ஆசி கிட்டும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சித்தர்களின் ஜீவ சமாதிக்கு சென்று வணங்குவது மன அமைதியை தரும்.